வணக்கம். நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி எதை பற்றி பார்ப்போன்னா அகத்தியை பற்றி பார்ப்போம். பாருங்கள், அது பேர்லேயே உள்ளது அகத்தி. அகத்தி உள்ள தீயை தணிக்கக்கூடியது, அதுதான் அகத்தி. இந்த அகத்திக்கீரை மாதத்தில் ஒரு தடவை சாப்பிடணும். ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது. இது வயிற்றை க்ளீன் பண்ணணும், வயிற்று புண்ணை ஆகட்டும், சூட்டை தணிக்கும். அதனால் இந்த அகத்திக்கீரையை தவறாமல் சாப்பிடணும், உடம்புக்கு நல்லது. அதிகமாக சாப்பிடக்கூடாது. மாதத்தில் ஒரு தடவையாச்சும் சாப்பிடணும், இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்லாம். இது விதை போட்டு முளைக்க வைக்கிறதான். பாருங்கள், தொட்டியில் தான் நம்ம விதை போட்டு முளைக்க வச்சுருக்கேன். அகத்திக்கீரை இது உடம்புக்கு நல்லது. இது அவிச்சு அந்த தண்ணியை கூட தொடர்ந்து ஒரு 3 நாள் குடிக்கலாம். வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும், வாய்ப்புண்ணை ஆற்றும், சூட்டை தணிக்கும், உடம்பை குணப்படுத்தும், மலச்சிக்கலை போக்கும். இப்படி நிறையா மருத்துவ குணமுடையது. இந்த அகத்தியை அனைவரும் வளர்க்கலாம். இதை ஒரு மரமாகவும் வீட்டில் இருக்கணும். முருங்கை மரம் வச்சுருக்கிற மாதிரி இந்த அகத்தி மரத்தை வைக்கலாம். பாருங்கள், இங்கே ஒரு அகத்தி வச்சுருக்கு. இப்படி தொட்டியில் 2-3 அகத்தி நான் வளர்த்து வரேன். பாருங்கள், பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுத்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம். பாருங்கள், இப்படி அகத்திக்கீரையை பாருங்கள், நல்லா வீட்டில் ஆரோக்கியமான ஆர்கானிக்கான அகத்தி நம்ம எடுக்கலாம். விதை போட்டு முளைக்க வச்சு இப்படி வளர்த்து வந்தோம்னா இப்படி ஆர்கானிக்கான அகத்திக்கீரை நமக்கு கிடைக்கும். மாதத்தில் ஒரு தடவை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, இணுக்கிடுக்காக எடுத்து உருவி நல்லா மற்ற கீரைகள் மாதிரி நல்லா வெங்காயம் நிறையா போட்டு, தேங்காய் போட்டு, நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வச்சு, தேங்காய் போட்டால் கொஞ்சம் கசப்பாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. நல்லா தேங்காய் போட்டு, பச்சை மிளகா, வெங்காயம் நிறையா போட்டு வச்சா நல்லா சூப்பராக சாப்பிடலாம். பாருங்கள், அழகான அகத்தி கிடச்சிருக்கு. இப்படி விதை போட்டு முளைக்க வைக்கலாம். அது இதுக்கு ஒரு குற்று மரம் தான். இதுக்கு அப்பப்போ உரம் கொடுத்தா போதும். மீனமெல்லாம் தெளித்து விடலாம். ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை அப்பப்போ உரம் கொடுத்தா போதும். தண்ணியும் வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை கொடுத்தா போதும். அதிக தண்ணியும் தேவைப்படாது. பாருங்கள், அழகான அகத்திக்கீரை நமக்கு கிடச்சிருச்சு. இப்படி மாதத்தில் ஒரு 2 தடவை 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம அகத்திக்கீரையை வச்சு நம்ம உடம்புல உள்ள சூட்டை தணிச்சிக்கலாம், அகத்தியை குறைக்கலாம், வயிற்று புண்ணை ஆற்றலாம். அப்படி நம்ம உடம்பை நம்ம பதமாக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி அகத்தி நமக்கு கிடச்சிருக்கு. இந்த அகத்தியை வச்சு சாப்பிட்டு பலன் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.